அனைவருக்கும் தமிழ் மனதி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். நம்ம பரபரப்பான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி ஒரு சில ரொட்டீன் ஒர்க் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஒரு விடயம் என்னன்னா, இந்த உலகிற்கு இந்த வாழ்க்கையை வாழத்தான் இந்த உலகிற்கு நீங்கள் வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய இலக்கும் உங்களோட நோக்கமும் வேற. இந்த உலகத்துல நீங்க வந்த நோக்கமும் இந்த வாழ்க்கைக்கான இலக்கும் வேற. அத நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு விளங்காது. இந்த வாழ்க்கை வட்டத்துக்குள்ள நீங்க டெய்லி போட்ட அந்த ரொட்டீன் நிகழ்வுகள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது தவறானது. அது அல்ல தங்களோட வாழ்க்கை. என்னன்னா, அனுதினமும் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்கு வேண்டியதுக்கு என்ன வேணும்? நமக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு ஓடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கால் பாகம் நம்ம எதுல செலவழிக்கிறோம்னா, பணத்தை வருவிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே நம்ம செலவழிச்சுட்டு நேரத்தை நம்மளுடைய உற்றார்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் சொந்தக்காரங்கள்ட்டையும் நம்மளுடைய தாய் தந்தையர் மனைவி மக்கள் கணவன்மார்கள் குழந்தைகள் இவங்கள்ட்டையும் நம்ம செலவிடுறோம். ஆனா இந்த வாழ்க்கைங்கிறது இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சொத்து பத்தெல்லாம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம தலைமுறையை இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு போகிறோம், இன்னொரு தலைமுறையாக பெருக்கிறோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மிக 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 தவறான பதிவாக நமது பிரெயின்ல, நம்மளது மூளையில பதியப்பட்டிருக்கு. இது அல்ல நாம் இங்க தேடி வந்த வாழ்க்கை. முதல்ல புரிஞ்சுக்குங்க. இங்க நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்தது அனுபவத்தை பெறதுக்கு, அனுபவ பாடத்தை கத்துக்கிறதுக்கு. அதுலதான் இந்த இப்ப நம்ம ரொட்டீன் சார்ட் போட்டு சொன்னோம் இல்லையா, அது ஒரு சிறிய பகுதி. அந்த அனுபவ பாடத்தை இன்னும் நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்காமையே நம்ம போய் சேர்ந்துடுறோம். புரிஞ்சுதா? அதனால அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை நீங்க அமைதியா வாழ்ந்தாதான், இப்ப நீங்க ஒரு சார்ட் போட்டு ரொட்டீனா டெய்லி ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அமைதியான ஒரு ஸ்டெடியா ஸ்டேபிளா போனாதான் நீங்க அடுத்து என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் வாழ்க்கையாங்கிறது யோசிக்கிறதுக்கே இந்த வாழ்க்கையை நம்ம ஸ்டெடியா கொண்டு போகணும். எந்த பிரச்சனைகளும் இல்லாம கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமான விடயம்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்க பாதுகாத்துக்கங்க. தமிழ் மகரிணி சார்பாக நானும் உங்களில் ஒருத்தங்க தான். நானும் ஒரு பொதுமக்கள்ல இருந்து வந்துதான் இது என்ன, இது எப்படி போயிட்டு இருக்கு, இப்படி ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு தாத்பரியம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு உணர்ந்ததாலதான் சரி இதை முக்கியமான விஷயம் இதுல ஒழிஞ்சிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் பூதமே இருக்கு சரியா? அது சொன்னா உங்களுக்கு விளங்காது. அதனால சிறுக சிறுக சொல்றேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். சரியா? அதனால இந்த வாழ்க்கையை நம்ம அமைதியாகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்தாதான் அதுக்கு பின்னாடி என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க ஹெல்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உணவு தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உங்களோட உணவு தேவைகளை நீங்க தான் வாங்குறீங்க, வேற யாரோ உங்களுக்கு வாங்கி கொடுக்கல, வேற யாரோ காசு கொடுக்கல. சரியா? நீங்க உழைச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் அதை சொல்ல வரல. என்னன்னா, உழைச்சு சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு என்ன பண்றீங்க, உணவுப் பொருட்களை வேற எங்கேயோ போய் வாங்குறீங்க இல்லையா? ஆனால் அந்த உணவுப் பொருட்களை நீங்களே உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. என்னையா நம்மளெல்லாம் மறுபடியும் விவசாயி ஆக்கணுமா, எல்லாருமே விவசாயி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். பேசிக்கா எல்லாருமே இந்த விடயத்தை நம்ம செய்துதான் ஆகணும். எல்லாருமே ஒரு பகுதி நேரமா விவசாயத்தை பார்த்துதான் ஆகணும். இதுக்கு இப்ப தேவை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இது ஒரு சாதாரண விஷயம்தான். இது 1008 நம்ம குதர்க்கமான கேள்விகள் எழுப்பலாம். நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு கலைஞர், எனக்கு ஒரு சிறிய நேரம் கூட நான் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்லை. விவசாயங்கிறது ஒரு வேஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு விஷயமா அதில் நான் சொல்கிற விடயங்களுக்கு பின்னாடி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களுடைய உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு விடயம் மறைஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட்டே மறைஞ்சிருக்கு. அதனால நான் இந்த லெவலில் தான் உங்களுக்கு இந்த தளத்தில் சொல்ல முடியும். அதனால நான் எது சொல்கிறேனோ அதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அதை நீங்கள் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அதை நீங்கள் செய்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க. அதுதான் உங்களை பின்னாடி காக்க போகுது. அதனால முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்கிறது முதல்ல உங்களோட கடமை. அதுக்கு முக்கியத்துவமும் ஆர்வமும் காட்ட வேண்டியது, அதாவது செயல்படுத்த வேண்டியது நீங்க தான். வெளியில இருந்து வேற யாரும் இல்லை, எந்த சயின்டிஸ்டும் இல்லை. அதை வரும் வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.